என்னங்க அது? ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவிஞரா இருக்கலாம், அதுக்காக ரெண்டு ரெண்டு தடவை பதிவு பண்றது. ஒவ்வொரு வார்த்தையும் ரெண்டு ரெண்டு தடவை எப்படிங்க அமைச்சர்? நீங்க ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு வரியா பதிவு பண்ணா எத்தனை மணிக்கு இது முடிக்கிறது? அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுவாக மானிய கோரிக்கை முன்பு ஒரு அறிமுக உரையை அவர் கொடுப்பாங்க எல்லா அமைச்சர்களும். இன்னைக்கு காலையில அண்ணன் நேரு அண்ணன் அவருடைய பேச்சு நான் எழுதி வச்சிருக்கேன். 4 நிமிடம் 10 செகண்ட் அவருடைய தலைவரை பத்தியும் அவருடைய சட்டமன்ற தலைவரை பத்தி மட்டும்தான் பேசுனீங்க. மானிய கோரிக்கை பத்தி நீங்க பேசவே இல்லை. அதாவது ஒரு உறுப்பினர் துணைத் தலைவரா இருக்கிற நீங்க ஒரு மானிய கோரிக்கை பத்தி பேசும்போது 4 நிமிஷம் 10 செகண்ட் சொல்லும் போது ஒரு அமைச்சர் 59 வருஷ கனவை அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது திமுக பத்தி அவர் எதுவுமே பேசல, திட்டவும் இல்ல. இது அவருடைய உரிமை. அதை வந்து நீங்க 4 நிமிஷம் பேசும்போது கேட்டோம்ல, உங்களுடைய தலைவர் வந்துருவாரு, உங்களுடைய சின்ன தளபதி ஆட்சி பிடிப்பாரு, நீங்க காலையில நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்க அதெல்லாம் பொறுமையா கேட்கறோம்ல. அப்ப அமைச்சருடைய கனவையும் கேளுங்க. 59 வருஷம் கனவு அது நீங்க கொடுக்கல. எங்க தலைவர் அவங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்து ஒரு ஆட்சி உருவாக்கி இருக்காரு. அதுதான் தமிழ்நாட்டுடைய வெற்றி, தமிழ்நாட்டோட வரலாறு. திமுக 75 வருஷமா யாருக்கும் அதிகாரம் கொடுக்கல. நாங்கள் ஜனநாயக பூர்வமா எங்க தலைவர் எல்லாரையும் அதிகாரத்தை கொண்டு வந்திருக்காரு. இதுதான் பெரிய மாற்றம். அதை சொல்லிட்டு இருக்கட்டும், இல்ல என்ன தவறு?